12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 2 கலப்பெண்கள் பயிற்சி 2.7 வினா எண் 1 சப்டிவிஷன் 1 கீழ்காணும் கலப்பெண்களின் துருவ வடிவினை காண்க. சப்டிவிஷன் 1 2 + I 2 √3 கொடுத்துருக்காங்க. முதல்ல இதை என்ன செய்யறோம், Z ஈக்குவல்னு எடுத்து எழுதிக்கிறோம். Z ஈக்குவல் டு துருவ வடிவம் அப்படிங்கிறது R × cos θ + I sin θ. இதில் இருக்கக்கூடிய R அப்படிங்கிறது இசட்டுக்கு மட்டு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் R. R ஈக்குவல் டு மட்டு Z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் 2ஓட ஸ்கொயர் 4, கற்பனை பகுதியோட ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணால் 4, இதை ஸ்கொயர் பண்ணால் 3, 4 × 3 4 12. அப்போ R ஈக்குவல் டு என்ன வரும்னா ரூட் ஆஃப் 4ம் 12ம் 16, 16க்கு ரூட் எடுத்தோம்னா 4. R ஈக்குவல் டு 4. ஆரோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஆல்ஃபா. ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் கற்பனை பகுதி பை மெய்ப்பகுதி y/x. tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. tan இன்வர்ஸ் ஆஃப் y அப்படிங்கிறது கற்பனை பகுதி 2√3 பை எக்ஸ். எக்ஸுங்கிறது என்னன்னா 2. 2 2 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது tan இன்வர்ஸ் ஆஃப் √3. √3 அப்படிங்கிறது டேனோட எந்த வேல்யூக்கு வரும், டேனோட எந்த மதிப்புக்கு வரும் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் tan 60. tan 60க்கு √3ன்னு வரும். tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆகிடும். வெறும் 60 மட்டும் இருக்கும். 60ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா π/3ன்னு எழுதலாம். இதுதான் ஆல்ஃபா. x ஈக்குவல் டு ப்ளஸ், y ஈக்குவல் டு ப்ளஸ், ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ரெண்டுமே ப்ளஸ் அப்படிங்கிறப்ப 4 கால்வட்டத்தில் எக்ஸும் ப்ளஸ்ஸு ஒய்யும் ப்ளஸ்னா அது எந்த கால்வட்டத்தில் வரும்னா முதலாவது கால்வட்டத்தில் வரும். 2 + I 2√3 என்பது முதல் கால்வட்டத்தில் அமையும். முதல் கால்வட்டத்தில் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அதான் தீட்டாங்கிறத என்னன்னு எடுத்துக்கலாம், π/3 அப்படிங்கிறத அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஆரம்பத்தில் Z ஈக்குவல் டு R cos θன்னு இருக்கு இல்லையா, அதை திருப்பி எழுதலாம். R அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆரோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 4. R cos θ, cos θவுக்கு பதிலாக π/3 ப்ளஸ் I sin π/3. Z ஈக்குவல் டு 4 cos π/3 ப்ளஸ் ஒரு 2kπ, அதே போல் I sin π/3 அதோட ஒரு 2kπ. இதுதான் நமக்கு தேவையான துருவ வடிவம். இதில் இருக்கக்கூடிய அந்த கேங்கிறது பிலாங்ஸ் டு Z. கே பிலாங்ஸ் டு Z. அவ்வளோதான். அடுத்தது சப்டிவிஷன் 2 3 - I √3. இசட்டுங்கிறதோட துருவ வடிவம் R × cos θ + I sin θ. ஆரோட மதிப்பு வேணும்னா இசட்டுக்கு மட்டு எடுத்தோம்னா போதும். இசட்டுங்கிறதுக்கு மட்டு அப்படின்னா ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9, √3 கற்பனை பகுதியோட ஸ்கொயர், √3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3, √12ன்னு வரும். 12ங்கிறத 4 × 3, 4ங்கிறதுக்கு பதிலாக 2ன்னு எழுதிடலாம். மீதி இருக்கிற 3ங்கிறது √3ன்னு அப்படியே இருக்கும். இதுதான் ஆரோட மதிப்பு. அடுத்தது ஆல்ஃபா. ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் கற்பனை பகுதி பை மெய்ப்பகுதி. கற்பனை பகுதி அப்படிங்கிறது y, மெய்ப்பகுதிங்கிறது x. அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் கற்பனை பகுதிங்கிறது -√3, மெய்ப்பகுதிங்கிறது √3/3. tan இன்வர்ஸ் ஆஃப் -√3க்கும் 3க்கும் அடித்தோம்னா 1/√3. எப்படி வருதுன்னா 3 √3 2 தடவை எழுதலாம். ஒரு √3 கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒரு √3 கீழே அப்படியே இருக்கும். அதனால் √3 அப்படிங்கிறது 1/√3ன்னு இருக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் -1/√3 ப்ளஸ் வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கணும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 அப்படிங்கிறது டேனோட எந்த மதிப்புக்கு வரும் அப்படின்னா tan 30க்கு வரும். tan 30. ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆகிடும், 30 மட்டும்தான் இருக்கும்.
30ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா π/6ன்னு எழுதலாம். 30ஓட மதிப்பை π/6ன்னு எழுதலாம். அடுத்தது கணக்கில் கொடுத்துருக்கிற கலப்பெண் எந்த கால்வட்டத்தில் அமையுது? கால்வட்டம்னா உங்களுக்கு தெரியும், கிராஃபில் போடுவோம்ல, எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ். இதில் இங்கே என்ன இருக்குது? 3, -3, 3, -3. 3 அப்படிங்கிறது இங்கே வரும், -3ங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இந்த ரெண்டுத்தோட பாயிண்ட் எங்கே வரும்னா இங்கே வரும். எந்த கால்வட்டம்? 1, 2, 3, 4, 4வது கால்வட்டம். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய, இந்த கணக்கில் இருக்கக்கூடிய கலப்பெண் 3 - i√3 என்பது எந்த கால்வட்டத்தில் அமையும்னா 4வது கால்வட்டத்தில் அமையும். 4வது கால்வட்டத்தில் தீட்டா = -α, அதாவது -π/6 கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஆல்ஃபாங்கிறது, அதனால் -π/6ன்னு வரும். இப்போ போலார் வடிவம், அதாவது துருவ வடிவம், z = r. ஆறுங்கிறதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற 2√3, ஆர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 2√3 காஸ் தீட்டா, தீட்டாவுக்கு பதிலாக என்ன வரும்? -π/6 I sin -π/6. z = 2√3 காஸ், இதோட ஒரு 2kπ சேர்க்கணும், 2kπ -π/6. அதே போல் I sin, இதுலேயும் ஒரு 2kπ -π/6. இதுதான் சப்டிவிஷன் 2ஓட துருவ வடிவம். அவ்வளோதான். சப்டிவிஷன் 3, -2 -i2. இதுக்கு முதல்ல z = கணக்கில் கொடுத்துருக்கிற கலப்பெண்ணை எடுத்து எழுதிக்கிறோம். இதனுடைய துருவ வடிவம் z = r × cos θ + I sin θ. அடுத்தது r கண்டுபிடிக்கணும். r வேணும்னா மட்டு z, மட்டு z அப்படிங்கிறப்ப √ மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் +4, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, கற்பனை பகுதியோட ஸ்கொயர் அதையும் 4, √8ன்னு வரும். √8ங்கிறத 2 × 4ன்னு எழுதுவோம். 2ங்கிறதுக்கு ரூட் எடுக்க முடியாது, அதனால் அது அப்படியே தான் இருக்கும். 4ங்கிறதுக்கு ரூட் எடுத்தோம்னா 2ன்னு வரும். அதனால் √8ஐ 2√2ன்னு எழுதலாம். r முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஆல்ஃபா. ஆல்ஃபா = tan 1 y/x. tan 1 y, yங்கிறது -2, xங்கிறது -2, ரெண்டுமே கேன்சல் ஆகிடுது. tan 1 1ன்னு வரும். 1ங்கிறது டேனோட எந்த மதிப்பு அப்படின்னா, tan 1 1க்கு பதிலாக tan 45. tan 45னா மதிப்பு 1, அதனால் 1க்கு பதிலாக tan 45ன்னு போட்டுக்கிறோம். tan 1ம் டேனும் கேன்சல் ஆகிடும், வெறும் 45 மட்டும் வரும். 45ஐ π/4ன்னு எழுதலாம். ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இது எந்த கால்வட்டத்தில் அமையும் அப்படின்னா, எக்ஸும் -2, ஒய்யும் -2. அப்போ நம்ம கிராஃபில் பார்த்தோம்னா ரெண்டுமே -2, எக்ஸோட மதிப்பு -2னா இங்கே வரும், ஒய்யோட மதிப்பு -2னா இங்கே வரும். இந்த ரெண்டும் சந்திக்கிற இடம் இந்த இடம். எத்தனாவது கால்வட்டம்? 1, 2, 3. -2 -i2 என்பது எத்தனாவது கால்வட்டம்? 3ஆம் கால்வட்டத்தில் அமையும். அந்த இடத்துல தீட்டா = என்னன்னா ஆல்ஃபா -π, ஆல்ஃபா -π. ஆல்ஃபாங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற π/4 -π கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது 4 மீசியம் எடுத்துகிட்டு அப்படியே குறுக்க பெருக்கணும்னா π - 4πன்னு வரும், அதாவது -3π/4. இதுதான் தீட்டாவோட மதிப்பு. z = r, rக்கு பதிலாக 2√2 காஸ் தீட்டா, காஸ் தீட்டாவுக்கு பதிலாக -3π/4 ப்ளஸ் I sin -3π/4, 2√2 காஸ்
இதோட என்ன செய்யணும், 2k பையை சேர்க்கணும். 2k பை மைனஸ் 3π/4. அதே போல் I sin 2k பை மைனஸ் 3π/4. இதில் இருக்கிற k பிலாங்ஸ் டு z. இதுதான் இதனுடைய துருவ வடிவம். அவ்வளோ. சப்டிவிஷன் 4. I-1 cos π/3 ப்ளஸ் I sin π/3. z ஈக்குவல் டு I-1, அதாவது -1 ப்ளஸ் I. z மதிப்பு -1 ப்ளஸ் I. z துருவ வடிவம் என்ன, r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா. r எப்படி கண்டுபிடிப்போம், z மட்டும் எடுத்தோம்னா அதுதான் r. ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர், -1 ஸ்கொயர் பண்ணால் 1, கற்பனை பகுதியோட கெழு 1, அதை ஸ்கொயர் பண்ணாலும் 1. ஆக மொத்தத்தில் நமக்கு 1 + 1 2 √2ன்னு வருது ஆரோட மதிப்பு. அடுத்தது ஆல்ஃபா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் கற்பனை பகுதி பை மெய்ப்பகுதி. tan இன்வர்ஸ் ஆஃப் கற்பனை பகுதி, கற்பனை பகுதி அப்படிங்கிறது 1, மெய்ப்பகுதிங்கிறது -1. எது வந்தாலும் ப்ளஸில் தான் எடுத்துக்கணும். அதனால் இது +1. 1ங்கிறது டேனோட எந்த மதிப்புக்கு வரும்னா tan 45க்கு வரும். டேனும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 45ன்னு எழுதணும். 45 இப்படியும் எழுதலாம், π/4. ஆல்ஃபா மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. -1 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். அதே போல் +1 அப்படிங்கிறது ஒய்யில் இங்கே இருக்கும். இந்த ரெண்டும் சந்திக்கிற இடம் இது இரண்டாவது கால்வட்டம். அப்போ -1 ப்ளஸ் I அப்படிங்கிறது எந்த கால்வட்டத்தில் இருக்கும்னா இரண்டாவது கால்வட்டத்தில் இருக்கும். I-1 என்பது இரண்டாவது கால்வட்டத்தில் அமையும். இரண்டாவது கால்வட்டத்தில் தீட்டா ஈக்குவல் டு π மைனஸ் ஆல்ஃபா. π மைனஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக π/4. அதாவது தீட்டா ஈக்குவல் டு மீசிம 4 எடுத்துக்கிறோம். 4π - π 3π வரும். அதனால் தீட்டாங்கிறது 3π/4. இப்போ z ஈக்குவல் டு r. rங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், √2. காஸ் தீட்டாவுக்கு பதிலாக 3π/4 ப்ளஸ் I sin தீட்டா 3π/4. இப்போ மொத்தத்தையும் எடுத்துக்கிறோம். மொத்தத்தையும்னா கணக்கில் கொடுத்துருக்கிற I-1 cos π/3 ப்ளஸ் I sin π/3. இது கணக்கில் கொடுத்தது. நம்ம I-1 அப்படிங்கிறதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே இருக்குல்ல √2, அதை எடுத்து எழுதிப்போம். I-1க்கு பதிலாக √2 cos 3π/4 ப்ளஸ் I sin 3π/4. இது மேலே இருக்கிறதோட மதிப்பு வகுத்தல் கீழே இருக்கிறத அப்படியே எழுதிடும். cos π/3 ப்ளஸ் I sin π/3. இது முடிஞ்சது. √2 கலப்பெண்களோட வகுத்தல். கலப்பெண் வகுத்தல்ங்கிறப்ப என்ன செய்யணும்னா காஸ் மேலே இருக்குல்ல 3π/4 வகுத்தல்ங்கிறப்ப அந்த கோணத்தை கழிச்சா போதும், -π/3. 3π/4 -π/3. இதே போல் அடுத்து இருக்கும் ப்ளஸ் I sin 3π/4 -π/3. √2 காஸ் மீசிம 4 × 3 12, குறுக்க பெருக்கும் 9π - 4π ப்ளஸ் I sin, இதுக்கும் இதே தான் வரும், 9π - 4π/12. காஸ் 9ல் 4 கழிச்சிட்டோம்னா 5, அதனால் 5π/12 ப்ளஸ் I sin 5π/12. 5π/12 இதோட ஒரு 2k பையை சேர்க்கணும், அவ்வளோதான். காஸ்
5π/12 ப்ளஸ் ஒரு 2k π ப்ளஸ் அதே போல் I sin 5π/12 ப்ளஸ் 2k π. இங்கே k belongs to z. அவ்வளோதான். அடுத்தது வினா எண் 3. x1 + i y1 x2 + i y2 x3 + i y3 etc. xn + i yn = a + ib அப்படின்னா ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்து நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல்ல சப்டிவிஷன் 1 கணக்கில் கொடுத்துருக்கிற அதே ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து எழுதிக்கிறோம். x1 + i y1 x2 + i y2 etc. xn + i yn = a + ib. இதுக்கு ரெண்டு பக்கமும் மட்டு எடுக்கிறோம். மட்டு எடுத்தோம்னா ரெண்டு பக்கமும் மட்டு எடுக்கிறோம். மட்டு LHSல RHSலையும் அதே போல் மட்டு. RHSல இருக்கிற மட்டு அப்படியே இருக்கட்டும், a + ib மட்டுக்குள்ள. LHSல இருக்கிறத தனித்தனியாக பிரிச்சிடறோம். தனித்தனி மட்டாக பிரிச்சிடறோம். மட்டு x1 + i y1 x2 + i y2 etc. xn + i yn இதுமாரி தனித்தனி மட்டாக பிரிச்சிடறோம். மட்டுக்குள்ளே வரும்போது நம்ம அதை விரிவு பண்ணுறதுக்கு என்ன செய்வோம், √ மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர். அடுத்த உறுப்புக்கு மட்டு எடுக்கும்போது √ மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர் எக்ஸட்ரா. இதே இது இங்கே என்ன வரும்னா மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் xn² ப்ளஸ் கற்பனை பகுதி yn அதோட ஸ்கொயர் = √ மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் a² கற்பனை பகுதியோட ஸ்கொயர் b². ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துகிறோம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வர்க்கப்படுத்துகிறப்ப ரூட்டு போயிடும். அதனால் எது மட்டும் இருக்கும்னா a² + b² மட்டும் இருக்கும். LHSல வர்க்கப்படுத்தும் போது ரூட்டெல்லாம் போயிடும். x1² + y1² x2² + y2² etc. xn² + yn² நிறுவப்பட்டது. சப்டிவிஷன் 1ல் இதுதானே நிறுவ சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆன்சர். சப்டிவிஷன் 1க்கான ஆன்சரை ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது சப்டிவிஷன் 2. இதுக்கும் அதே போல் கணக்கில் கொடுத்துருக்கிற x1 + i y1 x2 + i y2 etc. xn + i yn = a + ib கணக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு பக்கமும் என்ன செய்கிறோம், ஆர்குமெண்ட் எடுக்கிறோம். ரெண்டு பக்கமும் ஆர்கு. இந்த பக்கம் ஆர்குமெண்ட் எடுக்கிறப்ப ஆர்கு a + ib. இதே போல் இங்கே வந்து ஆர்கு அப்படியே x1 + i y1 x2 + i y2 etc. xn + i yn = ஆர்கு a + ib RHSல இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். ஆர்கு a + ib அப்படியே இருக்கட்டும். LHS மட்டும் என்ன செய்கிறோம், தனித்தனியாக பிரிச்சிடறோம். ஆர்கு x1 + i y1 தனியாக பிரிக்கும்போது ஆர்குமெண்ட்டுக்கு ப்ளஸில் வரும். அடுத்தது ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் x2 + i y2 ப்ளஸ் எக்ஸட்ரா. கடைசியில் ஆர்குமெண்ட் ஆஃப் xn + i yn. ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது tan 1 கற்பனை பகுதி மெய்ப்பகுதி y1/x1 tan 1 கற்பனை பகுதி y2 மெய்ப்பகுதி x2 ப்ளஸ் எக்ஸட்ரா tan 1 கற்பனை பகுதி yn/xn = tan 1 கற்பனை பகுதி b மெய்ப்பகுதி a. இந்த பக்கம் கூடுதல் இருக்குது, சம்மேஷன். அதுக்காக தான் இந்த கணக்கில் சப்டிவிஷன் 2ல் கொடுத்துருக்காங்களே சம்மேஷன் ஒரு வார்த்தை. சம்மேஷன் ஆஃப்